ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்டேரி அம்மன். காட்டேரி அம்மன் யார், காட்டேரி அம்மன் வழிபாடு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். காட்டேரி அம்மா அப்படிங்கிறவ யாருன்னா, அவளும் அம்பாளோட வடிவங்களில் ஒன்று தான். எல்லாமே சர்வமும் சக்திக்குள்ளே அடக்கம். சக்திக்குள்ளே இருந்து ஆவிர்பவிச்சு வந்த தேவிகள் தான் எல்லா தேவிகளுமே. அம்பாளோட சொரூபம் தான் அத்தனையுமே. அப்படி வந்த ஒரு அம்பாள் தான் காட்டேரி. இன்னொன்று காளியோட இன்னும் ஒரு சொரூபம் தான் அந்த காட்டேரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காட்டேரி அம்மாவோட கதை எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு சமயம் சிவனும் அம்பாளும் கைலாயத்தில் தனிமையில் இருக்கிற நேரத்தில், இரவுக்கு அப்புறம் நடுநிசிய தொடுற நேரத்தில், சிவனுக்கு தெரியாமல் அம்பாள் பார்வதி தனியாக எழுந்து நடந்து போயிருக்கா. அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னா, மயானத்தை நோக்கி போயிருக்கா. அவளுக்குள்ளே ஏதோ ஒரு அகோர குணம் ஏற்பட்டு, ஒரு தாமச குணம் ஏற்பட்டு, அவளுக்கு பிணம் திங்கணுங்கிற ஒரு ஆசை வந்து, இரவில் மட்டும் ஒரு அகோர உருவம் எடுத்து அவள் மயானத்தை நோக்கி போகிறா. அப்படி போகும்போது இதை ரொம்ப நாளாக சிவபெருமான் கண்டுக்கலை. ஆனால் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா நம்ம கூட இருக்கிற பார்வதி திடீர்னு ராத்திரி நேரத்தில் வெளியில் போகிறாளே அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ தான் ஒரு தடவை பார்வதியை பின்தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சிவபெருமான் நினச்சிருக்காரு. அதே மாதிரி தூங்குற மாதிரி ஒரு நடிச்சிட்டு அம்பாள் பார்த்துட்டு கிளம்பும்போது அம்பாளுக்கு தெரியாமல் சுவாமி வந்து பின்தொடர்றாரு. அப்படி பின்தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அகோரமான தோற்றம் எடுத்து அம்பாள் வந்து மயானத்தில் உட்காந்து அங்கே இருக்கிற பிணங்களை தின்னுட்டு உட்காந்து வந்திருக்கா. இந்த காட்சியை பார்த்ததும் சிவபெருமானுக்கு அதிர்ச்சி. சாந்த சுரூபமான ஒரு லோகமாதா இந்த மாதிரி ஒரு அகோர வடிவம் எடுத்து இருக்காளே, இது வந்து லோகத்துக்கே கெடுதலாச்சே, இது எப்படியாவது இதில் இருந்து அம்பாளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சுவாமி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது தான் என்ன செய்கிறாரு, அதே மாதிரி மறுநாள் அம்பாள் கிளம்புறதுக்கு முன்னாடி சிவகணங்களை அனுப்பி அம்பாள் போகிற வழியில் ஒரு பெரிய குழியை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு இலைகளை போட்டு மறைச்சிடுறாரு. மறைச்சிட்டு சுவாமி எப்பவும் போல் பின்தொடர்ந்து வர்றாரு. அம்பாள் அகோர உருவம் எடுத்து போகிறப்ப அந்த குழியில் விழுந்ததும் அவளுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தான் சுவாமி வர்றாரு. வந்து, பார்வதி, ஏன் உனக்கு இந்த குணம், ஏன் இந்த தாமச குணம், சாந்த சுரூபமாக இருக்கிற நீ வந்து இப்படி அகோர உருவம் எடுத்து பிணம் திங்கலாமா, இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எனக்கு தெரியலை சுவாமி, எனக்குள்ளே இருந்து இப்படி ஒரு தாமச குணம் வெளிப்பட்டு என்னை அறியாமல் நான் இந்த உருவம் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை வந்து மேலே எழுப்பி விடுங்க சாமின்னு அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கேட்குறா. அப்போ வந்து, உன்னோட இந்த அகோர ஸ்வரூபத்தை இந்த குழியிலையே விட்டுட்டு நீ மேலே வர்றதுன்னா வா, உன்னை நான் கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. அப்போ அம்பாள் பராசக்தி தன்னோட அந்த அகோரமான வடிவத்தை அந்த குழியிலேயே விட்டுட்டு அம்பாள் பார்வதி ரூபமாக மேலே எழும்பி சிவனோட கைலாயத்துக்கு போயிடுறா. இன்னமும் காட்டேரி வழிபாட்டில் காட்டேரியை ஒரு சில பேர் குலதெய்வமாக கும்பிடுறாங்க. ஒரு சில மக்கள் அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குளத்தங்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ ஒரு குழி தோண்டி ஒரு நடுக்கல் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணி படையெல்லாம் படைச்சிட்டு அதை அந்த குழிக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. ஏன்னா அம்பாள் காட்டேரி வந்து கீழே பாதாளத்தில் தான் இருக்கா, அந்த குழிக்கடியில் தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அம்பாள் அதை சாப்பிடுவான்னு சொல்லி அவளுக்கு செய்கிறது அந்த படையிலெல்லாம் குழியில் வச்சு மூடிடுவாங்க. நிறைய பேர் அம்பாளை காட்டேரியை வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க. அவர் ஒரு காவல் தெய்வம். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கீழாநிலை கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அம்பாள் தனி கோவிலாகவே இருக்கா. பெரிய கோவில் தான் அது. அங்கே அம்பாளுக்கு அங்கே சாத்விகமான பூஜை தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில இடங்களில் அம்பாளுக்கு உக்ரமான பலி பூஜை அதெல்லாம் செய்கிறாங்க. பெங்களூரில் ஹொசக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல காட்டேரம்மான்னு தனியாக ஒரு ஆலயமே வச்சுருக்காங்க. அங்கே வந்து அம்பாளுக்கு விசேஷமான பலி இதெல்லாம் கொடுத்து அங்கே ஒரு விதமாக பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் காட்டேரி அம்மனுக்கு பூஜைகள்லாம் நடக்குது. அவள் ஒரு பரிவார தேவதையாக, கிராம தேவதையாக, அந்த மாதிரி நிறைய இடங்களில் இருந்து அருள் புரிகிறா.
அவளும் அம்பாள் பராசக்தியோட ரூபந்தான், காளியோட ரூபந்தான். அம்பாளை வந்து காட்டேரி அம்மாவை எல்லாரும் வழிபடுவோம். அம்பாளோட பேர் அர்த்தம் என்னன்னா காற்றிலேறி வருபவள். அதனால தான் அவள் பேர் காட்டேரி. காற்றிலேறி, அதாவது காற்று இல்லாத இடத்துல கூட காட்டேரி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று எப்படி ஒரு வேகமாக அடிக்குதோ அந்த மாதிரி ஒரு துரிதமாக வந்து நமக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துருவாளாம். அந்த மாதிரி ஒரு வல்லமை படைச்சவ தான் காட்டேரி அம்மா. அப்படிப்பட்ட ஒரு அம்பாளோட சொரூபத்தை எல்லாரும் வழிபடுவோம். அம்பாள் வந்து எல்லாருக்குமே நல்லதே செய்வா. எல்லாரும் காட்டேரி அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்கள்லையே இருப்பா. ஒரு சில இடங்களில் பரிவார தெய்வமாக இருப்பா. அமாவாசை நாட்களில் அந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ காட்டேரி அம்மாட்ட வைங்க. கண்டிப்பாக காட்டேரி அம்மா வந்து அதை சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. எந்த விதமான ஒரு பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு முன்னாடி நிற்காது. ஏன்னா அவளே ஒரு அதி உக்கிரமான தேவதை. அதனால் காட்டேரி அம்மா வழிபடுவோம். ஸ்ரீமாத்ரே நமஹா.